இன்றைக்கி உங்கள்கிட்ட இன்னொரு வெறும் முக்கியமான ஒரு தலைப்பில் பேச போகிறேன். கவனமாக கேளுங்க. ஏன்னா நான் சொல்லுகின்ற கருத்துக்களை உங்களுடைய மைண்டில் வாங்கிட்டு, மனதில் வாங்கிட்டு, மூளையில் வாங்கிட்டு உட்காந்துடாதீங்க. அதை யூ ஹவ் டு லிவ். அதை வாழ்க்கை முறையில் உங்களை மாற்றி உங்கள் இருக்க அந்த நான் சொல்லுகின்ற வார்த்தைகள் காண்பிக்கும் பல்வேறு விதமான அறியாமைகளை நீக்கி வாழ்க்கையில் கடைப்பிடித்து வாழ வேண்டும். நான் சொல்லுகின்ற கருத்துக்களை வாழ வேண்டும். சும்மா மைண்ட் லெவலில் அப்படியே எல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கிட்டு நான் புரிஞ்சுக்கிடுச்சு, எனக்கு இதுதான் சொல்கிறாரு அப்படின்னு நினைக்கக்கூடாது. அப்படிங்கிறத பற்றி பேச போகிறேன். ஏன் இதை பற்றி பேசணும்னு தோணுச்சு அப்படின்னா, இதை நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஏன்னா நான் நிறைய வீடியோக்களில் நீங்கள் மாற வேண்டும், நான் யார் என்பது முக்கியமில்லை, நீங்கள் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதை நாலேஜ் லெவலில் சும்மா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்கிற மாதிரி படிச்சுக்கிட்டு புரிஞ்சு போச்சு எனக்கு அவர் என்ன சொல்றாருன்னு இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் கடைப்பிடிக்க வேண்டும் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன். அப்படி சொல்லாதனால, அப்படி வாழ்க்கையில் நடக்காதனால நிறைய பேருக்கு இன்னும் நான் சொல்றது புரிவிடவில்லை. புரியுற மாதிரி இருக்கு, ஆனா கை நழுவி போயிருது. அதுதான் உண்மை. நீங்கள் உண்மை, உண்மையான நீங்கள் உண்மை. ஆனால் மைண்ட்ல இருக்கிற உண்மை இல்லை, உண்மையான நீங்கள் இல்லை. அதுக்கு நான் சொல்றது புரியாது. அது கை நழுவித்தான் போகும், அதனுடைய பிடியிலிருந்து நழுவித்தான் போகும். அதால என்னைக்கும் அதை பிடிச்சிட்டு எனக்கு புரிஞ்சு போச்சு அவர் என்ன சொல்றாரு அப்படின்ட்டு அப்படி நான் சொல்வதை உங்களுடைய கையால், உங்களுடைய மூளையால், மைண்டால், எண்ணங்களால் பிடிக்க முடியாது. அதற்கும் அப்பாற்பட்டது. அதை நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஆனால் மறுபடியும் பல பேர் அந்த தவறை செய்கிறார்கள். அதனால அவங்களுக்கு மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும், புதிதாக என்னுடைய காணொளிகளை காண்பவர்களுக்கும் நன்றாக புரிகிற மாதிரி இந்த வீடியோவில் சில கருத்துக்களை சொல்ல போகிறேன். ஒரு நண்பர், இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, ரெண்டு மூணு காரணம் இருக்கு. ஒரு நண்பர் ஆங்கில வீடியோ பார்த்துட்டு, நீங்கள் ஜீவன் முக்தா மாதிரி தெரியுது எனக்கு, ஜீவன் முக்தா நீங்க என்னை பிளஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தார். நான் எந்த காலத்துலையும் நான் என்னை ஜீவன் முக்தான்னு சொன்னதில்லை. ஆனால் இந்த ஜீவன் முக்தாங்கிற வேர்டு ஹிந்துயிசத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜீவன் முக்தானா என்லைட்டன்ட். எனக்கு தேடி பார்த்தேன், ஜீவன் முக்தானா என்னப்பா அப்படின்ட்டு. அதாவது என்லைட்டன் பட் இஸ் லிவிங் இன் தி ஹியூமன் பாடி. என்லைட்டன் கடவுளை அறிந்தவர், ஆனால் இந்த உலகத்தில் இந்த உடம்போடு இருப்பவர். அதுதான் ஜீவன் முக்தின்னு சொல்றாங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் பிளஸ் பண்ண தேவையில்லைப்பா உனக்கு, உன்னுடைய அறியாமை நீக்குங்கள், நான் சொல்வதை புரிந்து கொண்டு நீக்கினால் நீங்களே தெய்வீக நிலையை அடைவீர்கள். உங்களுக்கு தெரியாமல், அண்டர்லைன் இந்த வேர்டு, உங்களுக்கே தெரியாமல். உங்களுக்கு தெரிஞ்சுன்னா என்ன அர்த்தம்னா, மைண்ட் லெவலில் இருக்கீங்கன்னு அர்த்தம். மைண்ட் லெவலில் நீ இருந்துக்கிட்டு நான் கடவுள் நிலையை அடைந்தவனா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க, திங்க் பண்ணி பார்க்குறீங்க. திங்க் பண்ண போனீங்கன்னா போச்சு. நீங்கள் மைண்ட் லெவலில் அதை பிடிக்க பார்க்குறீங்க, நடக்காது. அதுதான் நீ பேச போற. சரி, இந்த ஜீவன் முக்தியை பற்றி ஒரு பிரபலமான வேதாந்த பிலாசபி சொல்லிக்கிட்டு ஊர் அமெரிக்காவில் சரி, எல்லா இடத்திலும், எல்லா கான்டினென்ட்ஸ்க்கும் போய் பரப்பி இருக்கிற ஒரு ஆனந்தா
அவர் பேர் தெரியாது எனக்கு சரியா. அந்த லிங்க் கொடுத்துருக்கேன். ஒரு சுவாமி சம் ஆனந்தா, அவரை பற்றி ஒருத்தர் கமெண்ட் பண்ணார் என்னுடைய வீடியோ பார்த்துட்டு. நான் சொன்னேன், அது கமெண்ட்டை இல்லைப்பா, நீ சொல்கிறது நீ திங்க் பண்ணுறது தவறு அப்படின்னு. அதை ஒரு கோவம் வந்துருச்சு சொல்கிறது. உடனே சொன்னார், நான் சொன்னேன், இந்த மாதிரி உங்களுக்கு இது புரியலை அப்படின்னாக்கும் யார் இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனாக கொடுக்குறாங்களோ அவங்கள என்கிட்ட வந்து பேச சொல்லு அப்படின்னு. அவர் பெரிய ஆள், நாடு நாடாக போய் அத்வைதா ஃபிலாசபி எல்லாத்தையும் வேதாந்தா ஃபிலாசபி எல்லாம் சொல்லுகின்றவர், வெரி ஃபேமஸ் மேன். நீ ஆஃப்டர் ஆல் ஒரு யூடியூபர், யூடியூப் கிரியேட் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்க, உனக்கு என்ன தகுதி இருக்கு அவர் வந்து உங்களோட பேசுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இதுக்கெல்லாம் காரணம் இந்த நாலேஜ் லெவலில் கடவுள் என்பதை அனைத்திற்கும் கடந்திருக்கும் ஒன்றை மனவல் லெவலில், மைண்ட் லெவலில் புரிஞ்சுக்கிட்டு அதை ஊராக பரப்பிக்கிட்டு இருக்கிறவங்க தான், அவங்களுக்கு தான் மதிப்பு. அவங்க தான் உண்மையை சொல்லுகிறார்கள், நான் உண்மையை சொல்லவில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. இது காரணம் இதான், அந்த மாதிரி நாலேஜ் கேதரிங் தான். சரி, அந்த அந்த பேச்சாளர் ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த பேச்சு முடிஞ்சோடனே ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காங்க. என்னன்னா, ஹவு டஸ் ஜீவன் முக்தி அப்ளைஸ் டு ஃபாலோவர்ஸ் ஆஃப் அதர் ஃபிலாசபிஸ்? ஏன்னா அவர் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபிலாசபியை பேசுகிறார். இந்த ஃபிலாசபிங்கிற வேர்டை பார்த்த உடனே, ஹிந்துயிசம் இஸ் ஃபுல் ஆஃப் ஃபிலாசபிஸ். ஃபிலாசபிஸ்னால் அப்படி தர்க்கம் பண்ணுவதுப்பா, வாழ்க்கை வாழ்றது இல்லை அப்படின்னு கேட்குறாரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு பதில்னா, அவர் வந்து ஜீவன் முக்தினா என்னன்னு சொல்றாரு. முதல்ல ஜீவன் முக்தி இஸ் பீயிங் என்லைட்டன்ட். இந்த என்லைட்டன்மெண்ட் தான் பயங்கர லோடட் வேர்டு. எல்லா பேரும் கொஞ்சம் லைட்டை பார்த்துட்டா என்லைட்டன்ட், சிவனை பார்த்துட்டா என்லைட்டன்ட், ஒரு அசிரீரியை வந்து சொல்லிட்டா அது அவங்க என்லைட்டன்ட். அதனால தான் இன்னைக்கு பார்த்தாக்கும் எத்தனையோ என்லைட்டன்ட் சுவாமிஜிஸ் இருக்காங்க. அவங்களாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னா சொல்லிக்கிட்டு இன்னும் கடவுள் யாருனாக்கும் வானத்தை பார்க்குறான், அங்கே தான் இருக்கிற கடவுள் அப்படின்ட்டு. முன்னால் இருக்கிறாங்களே அவங்கெல்லாம் யாரப்பா தெரியலை. இவங்க தான் என்லைட்டன்ட் பீப்புள். சரி, அந்த மாதிரி என்லைட்டன் பட் லிவிங் இன் தி ஹியூமன் பாடி தான் ஜீவன் முக்தி அப்படின்னு, ஜீவன் முக்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு த டெஃபினிஷன், அந்த பேச்சாளர்களுடைய கருத்து, அது டெஃபினிஷன் அது. சரி, என்லைட்டன்னா என்ன? பிரம்மன், அப்சல்யூட். சரி, அப்சல்யூட்னா என்ன? பிரம்மன்னா என்ன? அப்சல்யூட்னா அப்சல்யூட் தான். அது சரிப்பா, அப்சல்யூட்டுங்கிறது கான்செப்ட், ஒரு கருத்து, உங்க மைண்ட்ல இருக்க கருத்து. அது உண்மையிலே என்ன அது அப்படின்னு கேட்டால் தெரியாது அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு வார்த்தை அளவெல்லாம் இவ்வளவையும் படிச்சுட்டு பேசிட்டு தெரியுறாங்க. இந்த கன்றாவியை பார்த்துட்டு தான் நான் என்னுடைய 31வது வயசுல இந்த வேதாந்தா ஃபிலாசபியெல்லாம் நான் படித்ததில்லை. அந்த சமயத்தில் எம்டெக் செகண்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருந்தேன். டைம் இருந்தது கொஞ்சம். விவேகானந்தர், அப்புறம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் லைஃப், இதெல்லாம் கொஞ்சம் ராமகிருஷ்ணனுடைய லைஃப் கொஞ்சம் பிடிச்சிருந்தது. விவேகானந்தர் படித்து பார்த்தேன், எல்லாம் ஜெய கிருஷ்ணமூர்த்தி படித்து பார்த்தேன், எல்லாம் வார்த்தை. இது மாதிரி தான் இது. என்ன அப்படின்னாக்கா அதுக்கு இன்னொரு வார்த்தையை வச்சு யூஸ் பண்ணுவாங்க. அந்த வார்த்தைக்கிட்ட என்னப்பா உனக்கு தெரியுமா, ஆர் யூ பிரம்மன் அப்படின்னா, நோ 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 நோ, ஐம் நாட் பிரம்மன். இருக்கிறத சொல்கிறேன், படித்ததை சொல்கிறேன். சின்மயானந்தமா மிஷன்லேருந்து ஒருத்தர், ஏன்னா சின்மயானந்தா மிஷன் வந்து விஹார் லேக்னு ஒரு லேக் இருக்குது, அதுக்கு அந்த பக்கம் சின்மயானந்தா மிஷன் பாம்பேயில் இருந்துச்சு, இந்த பக்கம் ஐஐடி பாம்பே இருந்தது. அங்கேருந்து ஒரு சின்மயானந்தம் இறந்த பிறகு
ஒருத்தர் வந்து ஒரு லெக்சர் கொடுத்துருப்பார் பகவத்கீதாவில். நான் கேட்டேன், இது ஞாபகம் இல்லை என்ன கேள்வி கேட்டேன் அப்படின்ட்டு. இதுக்கு என்ன பொருள், என்ன அர்த்தம் அப்படின்னு இங்கிலீஷில் கேட்டேன். அவர் வந்து இன்னும் பல 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 பலன்னு ஒரு ஸ்லோகங்கள் சொன்னார். சரி, அந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டேன். அது உடனே பின்னால் இருந்த ஆடியன்ஸாக சொல்லிட்டாங்க, நீ போய் படிக்கணும், அந்த ஸ்லோகத்தை எல்லாத்தையும் படிச்சுட்டு வா, அதுக்கு பிறகுதான் உனக்கு புரியும் அப்படின்ட்டு. அப்பா, இங்க எனக்கு முன்னால் இருக்க டீச்சர் வந்து டீச் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அனைத்தையும் புரிந்தவர், அவரை சொல்ல விடுங்க. எளிய முறையில் சான்ஸ்கிரிட் அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் யூஸ் பண்ணாம சாதாரண இங்கிலீஷ்ல சொல்லுங்க அப்படின்னு நான் கேட்டேன். அந்த கேள்விக்கு கேள்வி என்ன, அந்த கேள்வியை கேட்டேன். அவரால் முடியல, என்ன போக சொல்லிட்டாங்க, நான் வாய மூடுறா அப்படின்ட்டாங்க. இந்த மாதிரி வார்த்தையால் ஜாலம் பண்ணி வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் அந்த வார்த்தைகள்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு குப்பை தொட்டியில போட்டு எரிஞ்சிட்டு உட்காந்து மெடிடேட் பண்ணு. கடவுள்னா நீ உண்மையிலே இருந்தா எனக்கு நீ வந்து சொல்லணும். இந்த மாதிரி குப்பையெல்லாம் நான் ரீட் பண்றதுக்கு நான் ரெடியா இல்லை. யூ ஹேவ் டு கம் அண்ட் டீச் அபவுட் யுவர் செல்ஃப் இஃப் யூ ஆர் அவைலபிள். நீ இருந்தேனா உண்மையிலே நீ கடவுள்னா அப்படின்னு உட்காந்து. அதுக்கு பிறகுதான் ஒரு நாள் எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்தது. அதுக்கு பிறகு கடன்னு பல ஆண்டுகளாக என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்தது இந்த மாதிரி ஜங்க். அதனால தான் சொல்கிறேன். இப்போ சரி, அப்புறம் தொடரும் அந்த கான்வர்சேஷனை. அப்புறம் அவங்க கேட்டாங்க, அவர் சொன்னார், வேதாந்தா பிலாசபிஸ் டு நாட் அக்செப்ட் ஜீவன் முக்தி அப்படின்னு. அதாவது இந்த ஹிந்துவிசத்திலேயே வேதாந்த பிலாசபி அப்படின்னு ஒன்று இருக்கு. வேதங்களின் முடிவு, கன்க்ளூஷன், அது ஜீவன் முக்தியை இது பண்றதில்ல, அக்செப்ட் பண்றதில்ல. விதேக முக்தியை அதைத்தான் அக்செப்ட் பண்ணணும். விதேக முக்தினா கடவுளை அறிந்த பிறகு, இறந்த பிறகு, இந்த பாடியை விட்டு போன பிறகு நிலை, அதை தான் வேதாந்த அக்செப்ட் பண்ணுது அப்படின்னாரு. அப்புறம் திரும்பி பக்கத்தில் இன்னொரு டீச்சர் இருந்தார். அவர் இன்னொரு பிரிவை சேர்ந்தவர், விசிஷ்டாத்வைத்தா அப்படிங்கிற ஒரு பிரிவை சேர்ந்தவர். ஹிந்து பிலாசபியிலே இன்னொரு பிரிவு. அவர் சொன்னார், இல்லை இல்லைன்னா நாங்களும் அக்செப்ட் பண்றது இல்லை, ஆனால் அதை வேற வித மாதிரி நாங்கள் இன்டர்பிரட் பண்ணுவோம். ஜீவன் முக்தினா என்ன அப்படின்னா மோட்சம். சரி, மோட்சம்னா என்னப்பா? மோட்சம்னா வனத்தில் இருக்கிறது மோட்சம். ஆனால் மோட்சத்தை அடைவதுன்னா என்ன? இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் எத்தனையோ இந்த சாமியார்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, ஏதாவது ஒன்று பார்த்துட்டு நான் என்லைட்டன் கடவுள் நிலையை அடைந்து விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னால் ஒரு கூட்டத்தை கூட்டிகிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி அந்த யோகிகள் எத்தனையோ யோக முறையை பதஞ்சலி சொன்னாரு, இவங்களா புது யோக முறையெல்லாம் கண்டுபிடிச்சு ஒன்னொன்னா பரப்பிக்கிட்டு தெரிகிறாங்க. அதுக்கு பின்னால ஒரு கூட்டம் அலையுது, இது என்னன்னே தெரியாம. சரி, விசிஷ்டாத்வைத்தா அக்செப்ட் பண்றது இல்லை ஜீவன் முக்தியை. அத்வைத்தா பிலாசபி இருக்குல்ல, அது அந்த ஆதி சங்கராச்சாரியுடையது, அது அக்செப்ட் பண்ணுது. சரி, ஏன் ஒன்று அக்செப்ட் பண்ணுறது இன்னொன்று அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது? ரெண்டுமே இந்துவிசம் தானே. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு பிலாசபியும் மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்டது. அவங்களுடைய மைண்ட் லெவல்ல இருந்துக்கிட்டு ஜீவன் முக்தினா அவங்களுக்கு தெரிஞ்சுனாக்க அதை சொல்றாங்க. இன்னொரு பிலாசபி அதெல்லாம் கிடையாது அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படி வேறுபாடு இருக்கிறதுனா மைண்ட் லெவல்ல இருக்காங்க, மனதளவில் எண்ணங்களின் லெவல்ல இருந்துக்கிட்டு இந்த மாதிரி பிலாசபியெல்லாம் கிரியேட் பண்ணிக்கிட்டு அதை ப்ரீச் பண்ணிக்கிட்டு திரியிறாங்க. சரி, சங்கியா பிலாசபின்னு இருக்கும்போது இருக்கு, அது வந்து அக்செப்ட் பண்ணும்போது ஜீவன் முக்தினா என்ன அப்படின்ட்டு அதெல்லாம் பார்த்தது கிடையாது. நான் பார்த்தேன், என்னப்பா பிடிச்சி இவ்வளவு பிரிவு சொல்றாங்களே அப்படின்னா என்ன, அது எத்தனை பிரிவுகள் இருக்கு, என்னென்ன இருக்கு அப்படின்னு போய் தேடி பார்த்தேன். அதுல அத்வைத்தா வேதாந்தா இத்தனை பிரிவுகள் இருக்கு. அத்வைத்தா வேதாந்தா எல்லாமே ஹிந்துவிசம் தான். அத்வைத்தா வேதாந்தா, விசிஷ்டாத்வைத்தா, துவைத்தா, சுத்த துவைத்தாவை என்னமோ ஒன்று, பேதா,
தென் அத்வைத்தா. இதெல்லாம் எல்லாம் விட்டுட்டு இந்த சிவபுராணங்கள்லாம் இருக்கு. சிவபுராணம், விஷ்ணு புராணங்கள்லாம் அது வேறு கதைகள் இருக்கு. சரி, அப்படின்னா இதெல்லாம் வேதங்கள் நல்ல கவனமாக கேளுங்க. வேதங்களினுடைய இன்டர்பிரட்டேஷன். ஒரிஜினல் வேதங்கள் இருந்துச்சுல, அந்த ஆரியர்கள் ஏற்படுத்தியது. நான் ஆரியர்கள் கூட்டத்திலிருந்து வெறுக்கிறேன்னு நினைக்காதீங்க. அவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் ஆரியர்கள் அப்படின்ட்டு. அது யாரு அதை கிரியேட் பண்றதுன்னு சொல்றது, அது சொல்றதுக்காக நான் சொல்றேன். எனக்கு ஆரியர்கள்லாம் ஒன்றும் தனிப்பட்டவர்கள் இல்லை. அவர்களும் அந்த வெள்ளை ஜோதியினுடைய இருந்த கதிர் தான். அதுவும் சரிவா. நான் கேட்டேன், சரிப்பா, வாட் ஆர் வேதாஸ்? இந்த அத்வைத்தா, வேதாந்தா, விசிஷ்டாத்வைத்தா எல்லாம் வேதங்களுடைய இன்டர்பிரட்டேஷன் எடுத்து மனிதர்கள் சொல்லுகிறார்கள். எடுத்து சொல்லும்போது எத்தனை கற்பனைகள் இருக்கு. அவங்கவுங்க மைண்ட்ல இருந்து எடுத்துக்கிட்டு ஒரு வாத்தியாரா, ஆதி சங்கராச்சாரியார் அந்த வாத்தியார் சொன்னது வேதங்களை படிச்சுட்டு அவர் இன்டர்பிரட் பண்ணது அவருடைய அந்த பிலாசபி அத்வைத்தா. ராமானுசாச்சாரியார் சொன்னது விசிஷ்டாத்வைத்தா. ஒருத்தர் இருக்காரு, யாருன்னு தெரியாது, அவர் துவைத்தா. அவர் ஒரு பேர் ஞாபகம் இல்லை எனக்கு. இதெல்லாம் இன்டர்பிரட்டேஷன், கருத்துரை, பொலிவுரைன்னு சொல்லுவாங்கள்ல செயலுக்கு, அந்த மாதிரி அர்த்தம் சொல்றவங்க. ஒரிஜினல் எதுக்கு அர்த்தம் சொல்றதுன்னா வேதாஸ். தேடி பார்த்தேன், என்னப்பா வேதாஸ்னா என்ன அப்படின்ட்டு. அது ஹிம்ஸ், போயம்ஸ், ப்ரேயர்ஸ் அண்ட் ரிலிஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இதுதான் இருந்தது. இதெல்லாம் வாய் வழியாக வந்தது. அது பின்னால் சான்ஸ்கிரிட்ல எழுதியிருக்காங்க. ஹிம்ஸ் அப்படின்னா சாங்ஸ், பாடல்கள், போயம்ஸு, ப்ரேயர் சாங்ஸ்லாம் இருக்குல்ல அது. அப்புறமேரு இந்த ரிலிஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு. இதுதான் ஒரிஜினல் வேதாஸ். வேதாஸ் ஆர் கன்சிடர்ட் டு பி வேர்ட்ஸ் ஆஃப் பிரம்மா. பிரம்மான்னு ஒரு காட் இருக்கார் அவங்களுக்கு. அவர் தான் கொடுத்தாரு, அவங்களுடைய ஓன் காட். இவங்களா அங்க போகல, அவர் இங்க கொடுத்துருக்காரு, பிரம்மா கொடுத்துருக்காரு சொல்றாங்க. பிரம்மா கொடுத்தது அப்படின்ட்டு. மற்ற அல்லாஹ் சொல்றவங்கலாம் ஏஞ்சல் இவங்களுக்கு கொடுத்துருன்னு சொல்றாங்க. இங்கதான் ப்ராப்ளம். பிரம்மா சொன்னது வேதங்கள், அது ஒரு ரிலிஜன். அல்லாஹ் ஏஞ்சல் அல்லாவை பற்றி சொன்னதெல்லாம் இன்னொரு ரிலிஜன். இப்படித்தான் ஒவ்வொரு ரிலிஜனும் உண்டாகுது. சரி, அதில் எத்தனை வேதங்கள் இருக்குன்னா, ரிக் வேதா என்னன்னாக்கா அபவுட் காட்ஸ், அபவுட் காட் இல்லை, அபவுட் காட்ஸ், சோ மெனி காட்ஸ் இந்துயிசத்தில் அந்த காடெல்லாம் பற்றி சொல்வது அதர்வ வேதா, ரிக் வேதா. யஜுர் வேதான்னாக்க இந்த ப்ரீஸ்ட்ஸ் இருக்காங்கல்ல, பிராமணர்கள், இது எல்லாத்தையும் பேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ரிச்சுவல்ஸ், வாழ்க்கையில் அவங்க ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் அவங்க ரிச்சுவல்ஸ் என்னென்னு ஃபாலோ பண்ணுங்கிறது. சாம வேதான்னா அவங்க ப்ரீஸ்ட் எல்லாம் பாடுறாங்கள பாட்டு, அந்த பாட்டு தான் சாம வேதா இருக்கு. அதர்வ வேதா அப்படின்னா என்ன? மேஜிக் ஸ்பெல்ஸ் அண்ட் ரிச்சுவல்ஸ். அது என்ன புதுசு ரிச்சுவல்ஸ்ன்னு தெரியல. மேஜிக் ஸ்பெல்ஸ் எல்லாம் அதர்வ வேதாவில் இருக்கு. இதுதான்ப்பா வேதாக்கம். இதை இன்டர்பிரட் பண்ணுறது தான் இந்த வேதங்கள்லாம். முதல்ல இது வழியாக வந்திருக்கு, வார்த்தைகள் வழியாக வந்திருக்கு. ஏன்னா ரிட்டன் ஃபார்ம் அந்த சமயத்தில் இல்லை அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாது, எழுதி வைக்கக்கூடாது அப்படின்ட்டு. எத்தனை மாறுபாடுகள் ஏற்படும் வாய் வழியாக ஒரு ஜெனரேஷன் டு இன்னொரு ஜெனரேஷன் வந்தாக்கு. அதெல்லாம் மாறுபட்டு தான் இப்போ உட்காந்துருக்குது. இப்போ இருக்கிறத யாரும் என்னான்னு கூட சொல்ல முடியும். எல்லாத்தையும் பாடம் ஒப்பிப்பாங்க, அது என்னான்னு கூட தெரியாது யாருக்கு. தெரிஞ்சால் எல்லாம் அவங்க மைண்டு சொல்கிறதா தான் இருக்கு. ஒருத்தராவது இந்த ஆனந்தாக்கள்லாம் இருக்காங்களா அவங்க, அல்லது இதெல்லாத்தையும் தங்களுடைய ஆபரணம்னு நினைக்கிற தங்களுடைய சொத்துன்னு நினைக்கிற பிராமணர்கள் இருக்காங்கல்ல, அவங்க யாராவது
கடவுளை உணர்ந்திருக்காங்களா, பிரம்மனை உணர்ந்திருக்காங்களான்னு சொல்லுங்க பார்க்க. 0. ஸோ இந்த குப்பை எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. எதுக்காக இதை சொன்னேன் அப்படின்னா, இதெல்லாம் வெறும் இன்ஃபர்மேஷன், நாலேஜ் வந்து மைண்டு வந்து நாலேஜை ஸ்டோர் பண்ண முடியும், எண்ணங்களாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ஆனால் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ், அன்கண்டிஷனல் லவ்வோட வாழும் வாழ்க்கையை நீங்கள் வந்து உங்களுடைய மைண்டு ஸ்டோர் பண்ண முடியாது. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஒரு கோல்டன் பார் இருக்கும்போது அது தூசி படிந்து இருக்கிறது. அதுதான் நீங்கள், அந்த கோல்டன் லைட்டு தான். அது மேலே பலவிதமான எண்ணங்கள், இந்த அறியாமையில் இருந்த உலகங்கள் உங்களுடைய மண்டையில ஏற்றி வச்சு, இந்த மாதிரி வேதங்கள்லாம் இருக்க சொல்லி இதெல்லாம் உண்மைன்னு உங்கள் மண்டையில் ஏற்றி, இந்த ரிச்சுவல் பண்ண அந்த ரிச்சுவல் பண்ணலாம் சொல்லி உங்கள் மேல் தூசியாக அதெல்லாம் படிந்திருக்கிறது. தூசி எல்லாம், அறியாமைகள் எல்லாம், அந்த பிலீஃப்ஸ், நம்பிக்கை எல்லாம் அகற்றுங்கள். அகற்றினால் நீங்களே உங்களுக்கே தெரியாமல் மெளிர்வீர்கள். உங்களுடைய நேச்சர், இயற்கை கோல்டன் லைட், அன்பு, பேரன்பு, நிபந்தனையற்ற பேரன்பு. நான் நிபந்தனையற்ற பேரன்பு வாழ்கிறேனா இல்லையான்னு நீங்கள் டெஸ்ட் பண்ண பார்த்தீங்க, உடனே அந்த மைண்ட் லெவலுக்கு வந்துடுவீங்க. ஏன்னா இந்த டெஸ்ட் பண்ணி பார்க்குறது, அனலைஸ் பண்ணி பார்க்குறதெல்லாம் மைண்டில் இருக்கிற நான்கிறவனுடைய வேலை. ஆனால் இந்த 3 ஜோதிகளும் உங்களுடைய மைண்டுக்களும் அப்பால் பட்டது. குறிப்பாக முதல்ல அந்த வெள்ளை ஜோதியை சொல்கிறேன். வெள்ளை ஜோதி, அந்த வெள்ளை ஜோதியிலிருந்து வருகின்ற ஒரு கதிர் உங்களுக்கு பின்னால் இருக்கிறது. இதைத்தான் ஆத்மன்னு சொல்கிறீங்க நீங்கள், சொல்கிறாங்க அவங்க. ஆனால் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்க வந்து அந்த அந்த தியரி, அந்த புக்கில் என்ன இருக்கோ அதைத்தான் சொல்லுவாங்க. நான் அனுபவித்ததை சொன்னால் கேட்க மாட்டாங்க. அதில் அந்த லைட் ஃபார்ம் இருக்குது. அதுதான் சிறு குழந்தையாக இருக்கும்போது இருக்கிறது. 1 மாத குழந்தையாக இருக்கும்போது அந்த லைட்டு அதுக்கு அந்த நான் என்ற உணர்வை கொடுக்கிறது. அதை டிஃபைன் பண்ண முடியுமா அப்படின்னா இல்லை, முடியாது. ஏன்னா அதை டிஃபைன் பண்ணுறதுக்கு உங்களுடைய மைண்டு வேணும். மைண்டு அந்த சமயத்தில் இல்லை. சிறு குழந்தைய 1 மாத குழந்தை மைண்ட் இன்னும் ஃபார்ம் ஆகலைன்னு நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த வெள்ளை ஜோதியிலிருந்து வந்த லைட்டு, அந்த அந்த லைட்னாக்கு நீங்கள் வெளியே பார்க்குறீங்கல்ல, இந்த மாதிரி லைட்டில் இல்லை. அது வேறு மாதிரி இறைய உலகத்தில் லைட் மாதிரி தெரியுது. அது இங்கே இருக்கும் லைட்டு கிடையாது. மைண்ட் லெவலில் லைட்டை பார்த்துட்டு நான் அந்த வெள்ளை ஜோதியை கண்டு விட்டேன் அப்படின்னு வள்ளலார் கூட்டம் சொல்லிடுறாங்கல்ல, அந்த மாதிரி இல்லை. அதற்கெல்லாம் அப்பாற்பட்டது. அது வந்து மைண்டு, உங்கள் பாடியில் மைண்டு ஃபார்ம் ஆன பிறகு அதனுடைய லைட்டு மைண்டில் படுது. அதனுடைய அந்த வெள்ளை ஜோதியிலிருந்து வந்த அந்த லைட்டுடைய எஃபெக்ட் உங்கள் மைண்டில் இருக்கு. அதுதான் நான் என்ற உணர்வு உங்களுக்கு உணர்வாக உங்களுடைய மைண்டில் இருந்துட்டு உணர்கிறீர்கள். ஆனால் அது உண்மை இல்லை. அது வந்து உண்மை இல்லை. அந்த எது உண்மை இல்லை, அந்த நான்கிற ஒன்று மைண்டில் இருக்கிறது, நான்கிற ஒன்று, அது வெறும் எஃபெக்ட், விளைவு. நான் ஒரு பல தடவை அந்த இதை சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா, ஒரு வயரில் வந்து கரண்ட் போச்சு அப்படின்னா, அந்த கரண்ட் அந்த லைட் பல்ப் வழியாக போச்சுன்னா, அந்த ஃபிலமெண்ட் வழியாக போச்சு அப்படின்னா அது வெளிச்சம் வரும். வெளிச்சம் எஃபெக்ட். எதனுடைய எஃபெக்ட்? அந்த கரண்ட்டினுடைய எஃபெக்ட். கரண்ட்டு உள்ளே இருக்கிறது, காண முடியாது. நாங்கள் எங்களுடைய மீட்டர்லாம் வச்சு பார்த்துருவோம் கரண்ட்டெல்லாம் அப்படின்ட்டு. மீட்டரில் பார்க்கறதுப்பா, அந்த கரண்ட் மறுபடியும் அவங்க மீட்டரில் ஒரு எஃபெக்ட், ஒரு விளைவை ஏற்படுத்துகிறது. அந்த அந்த மீட்டரினுடைய இது அப்படி போகுது, அந்த முள் அப்படி போகுது, உண்டாக்குது. அதை வச்சுக்கிட்டு எவ்வளோ கரண்ட் போயிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறீங்க நீங்கள். அதுவும் விளைவு தான். ஆனால் உண்மையான கரண்ட்டை பார்க்க முடியாது. எந்த இதையும் வச்சு நீங்கள் பார்த்தாலும், இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு பார்த்தாலும் அது அதனுடைய எஃபெக்ட்.
எஃபெக்ட் தான். அது மாதிரி தான் உண்மையான நீங்கள் உங்கள் மனதில் இருக்கும் நீங்கள் இல்லை. அதுபோல்தான் உண்மையான லவ், அன்கண்டிஷனல் லவ், எதிர்மறை இல்லாத நிபந்தனையற்ற அன்கண்டிஷனல் லவ் வெள்ளை ஜோதியினுடைய இயற்கை. அது உங்களுடைய இயற்கை. சிறுபிள்ளைகள் இருக்கும்போது அது தானாக உங்களுக்கு இருக்கிறது. பிறக்கும் பொழுது அது உங்களுடைய மைண்ட்ல பட்ட பிறகு, அந்த வெளிச்சம் உங்களுடைய மைண்ட்ல பட்ட பிறகு அது பலவிதமான எண்ணங்களோடு சேர்ந்து உங்களுக்கு அன்பு வருகிறது. காதலியிடம், ஒரு பெண்ணிடம், உங்களுடைய மனைவியிடம் ஒரு விதமான அன்பு, அம்மாவிடம் ஒரு விதமான அன்பு, பிள்ளைகளிடம் ஒரு விதமான அன்பு, இதெல்லாம் மாடிஃபைடு எஃபெக்ட், விளைவு. உண்மையான அந்த லவ், அன்கண்டிஷனல் லவ் பின்னால் இருக்கு. அதை நாலேஜ் லெவலுக்கு, எண்ணங்கள் லெவலுக்கு கொண்டு வந்து உங்களால் பிரீச் பண்ண முடியாது. ஆனால் ஏன் மக்கள்லாம் புரியல, அதை வந்து புரியறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்ல முடியும் நீங்கள், நான் சொல்கிற மாதிரி. ஆனால் நீங்கள் அடுத்தவங்களுக்கு டீச் பண்ணுறதுக்கு முன்னால் நீங்கள் உதாரணமாக இருக்க வேண்டும். அன்கண்டிஷனல் நிபந்தனையற்ற அன்பு வாழ்க்கையை வாழ வேண்டும். அந்த வாழும் பொழுது நீங்கள் அந்த கோல்டன் லைட்டாக இருக்கும் பொழுது உங்களுக்கே தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மைண்ட் லெவலில் இருக்குன்னு அர்த்தம், இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதனால நான் அந்த இடத்துல சொல்லியிருக்கேன், நான் இந்த மாதிரி சொல்றேன் இல்லையா, இது மாதிரி நீங்க போய் டீச் பண்ணாதீங்க. என்னென்ன அறியாமைகள் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. அது புரியாது, அது எல்லாத்துக்கும் உங்க மைண்டுக்கு தெரியும். அறியாமைகள் எல்லாம் நீக்கினால் நீங்கள் உங்களையே அறியாமல் பேரன்பின் வடிவமாக, அதாவது நிபந்தனையற்ற லவ்வினுடைய, அன்பினுடைய வடிவமாக நீங்கள் இருப்பீர்கள் அப்படி சொல்லலாம். ஆனால் அதை சொல்றதுக்கு முன்னால நீங்கள் அந்த மாதிரி ஒரு நிலையை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நண்பர் கேட்டிருந்தார், நான் இது வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருந்தேன், நிறைய வீடியோக்கள் பார்த்துருக்கேன், ஆல்மோஸ்ட் எல்லா வீடியோக்களும் பார்த்துருக்கேன். ஆனால் எல்லாம் மைண்ட் லெவலில், பாடி லெவல்லாம் இருக்கிற மாதிரி தெரியுது எல்லாமே. அதுக்கு மேலே இருக்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியலையே அப்படின்னு கேட்டார். நான் இதே பதிலத்தான் சொன்னேன், பா நீ புரிஞ்சுக்க முடியாதனால தான் அது இறை உலகத்தில் இருக்கும் ஒன்று அப்படின்னு, அந்த டைமென்ஷனில் இருக்கிற இன்னொரு டைமென்ஷனில் இருக்கிறது. புரிஞ்சிச்சு அப்படின்னா மைண்ட் லெவலில் வந்துடுது. மைண்ட் லெவலில் புரியறதுக்கு ட்ரை பண்ணுற, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்கிற மாதிரி இந்த வேதாந்தா ஃபிலாசபிலாம் படிச்சுக்கிட்டு போதிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, சங்கியா ஃபிலாசபி, அத்வைத்தா ஃபிலாசபின்லாம், இந்த மாதிரி நீ மைண்ட் லெவலில் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுற. உன்னையே நீ எந்த காலத்திலும் எந்த கருவியும் இல்லாமல் பார்க்க முடியாது, புரிஞ்சுக்க ட்ரை பண்ண முடியாது. நீங்கள் தான். அது எந்த கருவியை கொண்டு நீங்கள் என்னன்னு கண்டுபிடிக்க முயன்றீர்களானால் அந்த கருவி காட்டும், அந்த கருவியை பொறுத்து அது வெவ்வேறு மாதிரி காட்டும். கண்ணாடியில போய் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முகம் அப்படி தெரியும், லெஃப்ட் ரைட்டாகவும் ரைட் லெஃப்டாகவும் தெரியும். அது அந்த கண்ணாடியினுடைய ஒரு ப்ராப்பர்ட்டி, அது மாதிரி தான். அதனால இதை எல்லாத்தையும் விட்டுருங்க. இந்த நாலேஜ் கேதர் பண்ணுறேன், மெடிடேஷன் பண்ணுறவங்கெல்லாம் நாலேஜ் கேதர் பண்ணுறாங்க. அதனால தான் இத்தனை வேறுபாடுகள் இருக்கிறது. இத்தனை பகவான்கள், ஸ்பிரிச்சுவல் டீச்சர்ஸ்லாம் என்லைட்டன்மெண்ட்னா என்னான்னு சொல்லுப்பானா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க மைண்டில் வேறு மாதிரி அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க. அதுதான் என்லைட்டன்மெண்ட்னு சொல்கிறாங்க. ஒரே ஒன்று என்லைட்மெண்ட்னா காடுன்னா ஒன்று தானே இருக்கணும். இது ஏன் வேறு மாதிரி சொல்கிறாங்க? அதுலேருந்தே தெரியலையா இவங்கெல்லாம் மைண்ட் லெவலில் இருக்கிறாங்கன்ட்டு? அதனால இந்த கன்றா எல்லாத்தையும் தூக்கி எறியுங்க. இதெல்லாம்
உப்புக்கல் கூட உப்புக்குள்ளாது அது நல்லது. அது போட்டாக்க சுவையாக இருக்கும் சாப்பாடு, ஒன்றுக்கும் உதவாது. அதனால நான் சொல்லும் கருத்துக்களை உள்வாங்கி மைண்ட் லெவலில் நிற்காம வாழ்க்கையில் வாழுங்கள், சேஞ்ச், மாறுங்கள். அது உங்களுக்கு வெவ்வேறு விதமான தடங்கள், கஷ்டங்களை உண்டாக்கும். அதிலிருந்து உங்களுக்கு என்ன அறியாமல் இருக்கிறது என்று கண்டுபிடித்து தூக்கி எறிந்து விட்டு வாழுங்கள். நான் சொல்லும் கருத்துக்களை வாழ்க்கை முறையில் கடைப்பிடிங்கள், வாழ்வாக வாழுங்கள். நாலேஜ் மாதிரி எண்ணங்களாக ஏற்றுக்கொண்டு மைண்டில் ஏற்றுக்கொண்டு ப்ராப்பகண்டா பண்ணிட்டு உட்காந்துருக்காதீங்க. நான் அவர் சொல்றதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்காதீங்க. இதுதான் இந்த வீடியோவுடைய முக்கியமான கருத்து. இதை தெரிந்தால் ஒழிய நான் சொல்வதை உங்களால் புரிந்து கொள்ளவே முடியாது. ஒரு பிரயோஜனமும் இல்லை. இதை சொல்லி இந்த காணொலியை முடிக்கிறேன். ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயக்கம் இல்லாமல் கேளுங்கள், பதில் சொல்லுகிறேன்.